மிதுனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இந்த குரு பகவான் ஒரு மனிதனுக்கு நல்லது நடக்கலாம், ஆனால் இவ்வளோ நல்லது நடக்கக்கூடாது. காரணம் என்ன அப்படின்னா, ஏற்கனவே 10ஆம் இடத்து சனி பகவான் ரொம்ப பாப்புலரைஸ் பண்ணிகிட்டு இருக்கார். அவங்க பிராண்டை உலகம் ஃபுல்லாக சொல்லிகிட்டு இருக்காரு. அது என்ன பிராண்டாக இருந்தாலும் சரி. முதல்ல ஆலப்பட்டியான் அப்படின்னு வரும்போது, என்னடா ஆலப்பட்டியான்லாம் பேர் வச்சுருக்காங்க அப்படின்னு, அதுவும் அவங்க பிராண்டானாங்க. தன்னுடைய பேர் என்ன பேருங்கிறது மேட்ரு கிடையாது, நம்ம யாருங்கிறது முக்கியம் இல்லை, நம்மளால் என்ன முடியுங்கிறது தான் முக்கியம். அப்படிங்கிற மாதிரி இந்த 10ஆம் இடத்து சனி பகவான் ஏற்கனவே இவங்களை ரொம்ப பாப்புலர் பண்ணிகிட்ருக்காரு. இப்போது அந்த 7-10 கூடிய குரு பகவான் 2ஆம் இடத்தில் உச்சம் பெறும்போது இன்னும் தன பிராப்தி அடைவதற்கான சகல விதமான யோகங்களும் இருக்கிறது. 2ஆம் இடம் என்பது தனஸ்தானம். அந்த தனஸ்தானத்தில் 10 கூடியவன் உச்சமாகிறான். 10 கூடியவன்கிறது தொழில் ஸ்தானம். தொழிலுக்கு அதிபதி உச்சமாகும் பொழுது உங்களுக்கு பணம் நிறைய ரொட்டேஷன் ஆகக்கூடிய அம்சங்கள் எல்லாம் ஏற்படுகிறது. பணம் எப்படி வருதுன்னே தெரியாது, அந்த அளவுக்கு பணம் வரும். நான் இழந்துட்டேன் சார், ஒரு வீணாக போன ஒருத்தன்ட்ட பணம் கொடுத்தேன் சார், தூக்கிட்டு ஓடிப்பிட்டான், அவன் எங்கே இருப்பானே தெரில என்று பயப்படுறவங்களே இந்த நேரத்தில் பணம் வசூலாகும். 7 கூடியனும் உச்சம் என்பதால் மனைவி தரும் மகிழ்ச்சி. மனைவி கூட சண்டை சார், என் கூட இருக்கிறதே கிடையாது, எப்போ பார்த்தாலும் அம்மா வீட்டுக்கே போயிடுறா, கோச்சிட்டு போயிடுறா என்பவர்கள் எல்லாம் நல்லா ஆகக்கூடிய நேரம். 7 கூடியவனும் உச்சம், 10 கூடியவனும் உச்சம் 2ஆம் இடத்துல தனஸ்தானத்தில், இதெல்லாம் நடக்கும். அடுத்ததாக இந்த 10 கூடியவன் உச்சமாகும் பொழுது நடக்கின்ற ஒரு பிரதானமான விஷயம் என்னென்னா, புதுசாக ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் பண்ணுறோம். நாங்கள் ஒரு புதுசாக ஒரு தோசை கடை வைக்கலான் இருக்கோம். ஒரு வித்தியாசமான கான்செப்ட்டு. அந்த கான்செப்டில் நாங்கள் ஒரு கடை ஓப்பன் பண்ணுறோம். ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் எதுவாக இருந்தாலும் சரி, அந்த ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ்லாம் வெற்றி பெறும். இதெல்லாம் ஸ்தான பலன். 2ஆம் இடத்துல இருக்கும்போது படிப்பு, மிதுனராசிக்கார குழந்தைங்கள்லாம் நல்லா படிப்பாங்க. நீட் தேர்வு, இந்த தேர்வு, ஐஏஎஸ் இதெல்லாம் சொல்கிறாங்களே, டிஎன்பிஎஸ்சி, பிஎஸ்ஆர்பி, ஆர்ஆர்பி, அந்த மாதிரி எக்ஸாம்லாம் நல்லா படிப்பாங்க. 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 5ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தை பார்க்கிறார். 6ஆம் இடம் என்பது ரண ருண ரோக சத்ருஸ்தானம். வியாதி, கடன், கஷ்டம் இதெல்லாத்தையும் குரு பகவான் பார்த்துடுறார். முக்கியமாக யாராவது தீர்த்தவாரியினால் வயிற்றை கெடுத்துக்கிட்டவங்க, கல்லீரல் பிரச்சனை வந்தவங்கள குரு பகவான் பார்வையால் அதெல்லாம் சரியாயிடும். அதே மாதிரி குரு பகவான் 8ஆம் இடத்தை பார்க்கிறார். 8ஆம் இடம் என்பது என்னென்னா ஆயுள் பாவம். மிதுனராசிக்காரர்களுக்கு ஆயுசுக்கே ஆபத்து, உயிர் மண்ணே தெரில, டாக்டர்லாம் சொல்லிட்டாங்க, கை விரிச்சிட்டாங்க போன்ற பிரச்சனைகள் கூட குரு பகவானுடைய அருளால் அவங்களுக்கு ஓகே ஆகிறதுக்கான அமைப்புகள் ஏற்படும். அடுத்து குரு 10ஐ பார்க்கிறார். இங்கே தான் நிற்கிது. 10ல் ஏற்கனவே செவ்வாய் பகவான் இருக்கார், சனி இருக்கிறார். அந்த சனி இருக்கும் பொழுது என்ன ஆகும்னா, இந்த சனியை குரு பார்த்து வக்கர சனி மங்கள சனியாக மாறுகிறது. அப்போ என்ன ஆகும்னா, 10லே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டுன்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. சனி பகவான் 10ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்ளும்போது வெகு பிரபல யோகம் என்பது ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ அதை குரு பகவான் பார்த்து தொழிலில் டாப் பறக்குவார். ஸோ மிதுனராசிக்காரர்கள் தொழிலில் பிரதானமாக விளங்க போகிறாங்க. புதுசாக கல்யாணம் ஆகாதவங்களுக்கெல்லாம் மறுமணம் ஏற்படுவதற்கான யோகங்கள். திருமணம் முடியல சார், மறுமணமாவது முடியுமா போன்ற விஷயங்கள். உடம்பு சரியாக போகுது. நிறைய பேருக்கு ஆயுசுக்கு பிரச்சனை, டாக்டரே கைவிட்ட கேஸ் கூட குரு பகவான் பார்வையால் சரியாயிடும். ஆனால் மிதுனராசிக்காரர்களுக்கு சிறப்பு.